ஹாய் எவ்ரிவன், நான் ராஜி பேசுகிறேன். வெல்கம் டு மை சேனல் வாய்ஸ் ஆஃப் ராஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எம்பத்தி. அதாவது அடுத்தவங்க இடத்துலேருந்து யோசித்து பார்க்குறது. இப்போ நிறைய பேருக்கு ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுது அப்படின்னா, என் நிலைமையை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேறீங்கன்னு நினைக்கிறப்ப கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் ஆகும். இப்போ ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஒருத்தர் லேட்டாக வராங்க, ரொம்ப டிராஃபிக் அப்படின்னு சொன்னால் அவங்க எதிர்பார்க்குறது அப்படியா, இன்றைக்கி நிறைய வேலை, பாஸ் வந்து ரொம்ப இன்றைக்கி வந்து நிறைய ஒர்க்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறப்ப அவங்க எதிர்பார்க்குறது அப்படியா, சரி கொஞ்ச நேரம் உட்காரு, ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. யாரும் சொல்யூஷன் வந்து எதிர்பார்க்கல. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வருத்தப்படுறதுக்கு காரணம் வந்து அவங்க நிலைமையை யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா, அவங்க பிரச்சனையை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா அப்படின்றது தான். ஸோ இந்த எம்பத்தி வந்து நம்ம கண்டிப்பாக நம்மளோட ஃபேமிலியும், ஆஃபீஸ் அட்மாஸ்ஃபியர், கிட்ஸு, சுற்றி இருக்க அட்மாஸ்ஃபியர் வந்து மாற்றும். ஸோ இதுக்கு வந்து இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எம்பத்தி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பீப்புள் வந்து நம்மளை தேடி வருவாங்க. நம்ம நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணுவோம். அதுக்காக எப்பயுமே அடுத்தவங்க ஆங்கிள்லேருந்து யோசிக்கணும்னு நான் சொல்ல வரல. ஸோ நம்மளை பற்றியும் நம்ம யோசிக்கணும். செல்ஃப் லவ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நமக்குன்னு இருக்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆனால் சுற்றி நிறைய பேர் கோவப்படுறாங்க, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க, எப்பயுமே அழுதுகிட்டே இருக்காங்கன்னா என்ன காரணம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அவங்க இடத்துலேருந்து யோசிச்சு பாருங்கள். இந்த மாதிரி யோசிக்கிறப்ப ரிலேஷன்ஷிப் கண்டிப்பாக பெட்டராகும். தேங்க்யூ.